மதுரையில் ஃபர்ஸ்ட் வந்து தெப்பக்குளம் மாதிரி இன்னொரு தெப்பக்குளத்தை உருவாக்கணும். இன்னொரு தெப்பக்குளத்தை உருவாக்கணும். ஐயா இது மரபு சார்ந்து பழங்காலமா இருக்குயா. I am the only one. சூப்பர் ஒன். ஒரு நாள் முதல்வர் ஆனா என்ன ப்ரோ பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் பெர்மனண்டா ஒரு ஆர்டர் போடுவேன். அது என்னன்னா வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன். வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் ரஷ்யால நடக்கிற மாதிரி. அந்த கதை எல்லாம் எல்லாத்திட்டையும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. அங்க புட்டின் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷமா வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன்ல அவர் தான் ஜெயிக்கிறாரு. வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் அப்படின்றப்ப நம்ம தப்பு பண்ணாங்கன்னா அடுத்த வருஷமே ஆளு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவிலே அடுத்த வருஷமே இந்த ஆர்டர் மாறவே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன். சூப்பர் பெஸ்டா இருக்கு. நீங்க யாரு சொல்றதுக்கு? ஓ ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். மதுரை என்ன பண்ணுவீங்க? இப்போ நைட் நேரத்தில் இங்கே வந்து உட்காரலாம், காலையில் வந்து உட்கார முடியாது. காலையில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி வர மாதிரி அந்த மாதிரி ஒரு இடம். அதுக்கப்புறம் மதுரையில் முன்னேற்ற வேண்டியது என்னன்னா, மதுரையில் இருந்தால் நம்ம வேலை பார்க்கும்போது சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை மாற்றணும். அது எம் இனத்தின் அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்.